வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கேம் தான். நான் ரொம்ப நாளாக ஐரன் ஃபார்ம் கட்ட பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த ஐரன் ஃபார்ம் கட்ட போகிறேன். ஆரம்பிக்கலாம் வாங்க. அதற்காக நான் ஃபஸ்ட்டு 8x8 5x5 8 பிளாக்ஸ் டீப்பில் ஒரு ஓட்டை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதுக்காக இப்போ பெல்ஸ்லாம் கொண்டு போகலாம் மக்களே. இங்கே ஒரு 30 ஒரு 24 54 உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஒரு ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டு மட்டும் பத்தாது, 3 ஸ்டாக் ஆஃப் லாக்ஸ் வேணும். இதை வச்சு பார்க்கலாம் வாங்க. லாக்ஸ் பத்தாம மட்டும் போயிடக்கூடாது. அதை விட மாடத்துக்கான குறைபாடு வேற ஒன்றுமே இல்லை. எல்லாமே பண்ணியே மண்டை மேலே இருந்து கொண்டே மறந்துற மாதிரி தான் போயிடும். ஸோ இப்போ இதை பண்ணிட்டு இப்போ நான் பெட்டு பண்ண போகிறேன். பெட்டு 21 பெட் 20 பெட் இருக்கு. ஸோ ஐ எம் ரெடி டு கோ. கையில் உட்டோட போகிறேன். அப்படியே வில்லேஜர்ஸை பிடிச்சி போட மைன்கிராஃப்ட்லாம் அப்புறமா வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். மைன்கிராஃப்ட்டு 2 ஸ்டாக் ஆஃப் ரெயில்ஸ் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குண்ணா? எங்கே இருக்குண்ணா? உங்களுக்கு காமிக்கிற லொக்கேஷன் நானே மறந்துட்டாலும் இந்த வீடியோலேருந்து பார்த்து எடுத்துக்க. நானே எனக்கே இப்போ காமிச்சிக்க போகிறேன் லொக்கேஷனை. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த டுட்டோரியல் மாதிரி சொல்லித்தர போகிறேன் மக்களே. இப்போ இந்த பெட்டை நான் எப்படி டபுள் ஸ்டாக்கில் ப்ளேஸ் பண்ணேன்னா, கீழே இந்த மாதிரி 2 பிளாக்கை வச்சுக்கோங்க. 9 10 இங்கே ஒரு பெட்டை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை அண்டர் கிரவுண்டை உடச்சுட்டிங்கன்னா பெட் அப்படியே நிற்கும். உங்கள்கிட்ட இன்னொரு பெட் இருந்துச்சுன்னா அதை இங்கே கீழே இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி பெட்ஸ் ப்ளேஸ் ஆகிடும். ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருந்தாலும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். 5x5 ஹோல் டிக் பண்ணிவிடுங்க. 8 பிளாக்ஸ் கீழே போயிடுங்க. அப்புறமா இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகணும்னா 150 பிளாக்ஸ் அது வில்லேஜை விட்டு தள்ளிடணும். இதுதான் மெயின் கண்டிஷன். இப்போ நான் எப்படி இதில் மேலே போகிறது? இங்கேருந்து தான் மக்கள் பண்ணோம். 1லேருந்து அரை பிளாக் கூட ஜம்ப் பண்ண மாட்டேன்றாங்க எனக்கு. இந்த சென்ட்ரு கேப்பை ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறமா இதுக்கு மேலே ஒரு லேயர் பண்ணிடுங்க. இங்கே 2 பிளாக், இங்கே ஒரு சென்டரில் ஒரு பிளாக் கேப் விட்டால அந்த பிளாக்லேயும் நீங்கள் பிளாக்ஸ் போட்டு ஃபில் பண்ணணும். ஓகே வாங்க. இப்போ இந்த டாப்பை ஃபில்லிங் பண்ணிவிட்டு வால்ஸில் 20 ஃபெச்சிங் டேபிள் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ 20 ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் எனக்கு தேவைப்படுது. அதை நான் இப்போ எப்படி எடுப்பேன்? பழைய வில்லேஜுக்கு தான் போகணும். ஏன்னா அங்கே தான் விண்டு ஸ்வெப்ட் கிராவிட்டி ஹில்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு அங்கே ஃபார்ச்சூன் தேவைப்படுதே. ஃபார்ச்சூன் இல்லைனாலும் வரும். ஆனால் கிராவல் கிடைக்குமா என் வீட்டுக்கிட்ட? ஓகே, நான் போயிட்டு கிராவல் கிடைச்சா எடுத்து என்னோட லக்கை டெஸ்ட் பண்ணலாம். இப்போ அண்டர் வாட்டரில் ஒரு இது மாதிரி பில்ட் பண்ணிட்டு கிராவல் கொஞ்சமாக இருக்கணும்னு அந்த அங்கே அதுக்காக நான் இது பண்ண போகிறேன். ஆக்ஸ் கொண்டு வரலையா? இப்போ கை வச்சு பிரேக் பண்ணுமா? அதெல்லாம் முடியாது. இப்போ வேணா நான் ஒரு ஆக்ஸ் பண்ணுறேன். இதுக்குன்னா ஸ்மார்ட் ஐடியா என்னன்னு தெரியுமா? இதுதான். அதுக்குன்னா லாக் இன்ஸ்டா மைன் ஆயிரும்.
என்கிட்டே இருந்திருக்கு, அது நான் பார்க்கல. கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டு இதுக்கு அதை ஸ்டிக்ஸாக மாற்றி அதை ஆக்ஸாக மாற்றணும். ஸ்டிக் ஆக்ஸ் பிக்ஆக்ஸ். வேறு எல்லா டைப் ஆஃப் டூல்ஸும் கையில் வச்சு சுற்ற வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா நான் போட்ட ஒர்க் பிளாங்க்ஸு இங்கே தான் இருக்கா? ஆமாம். இல்லே இது கரெக்டாக இருக்கும். ஓகே, 1 down, 2 more to go. Other down. ரெஸ்பிரேஷன் டு ஹெல்மெட் போட்டுட்ருக்கேனே நான். ஆமாம், இதுக்கு எதுக்கு நான் இப்போ பயந்துட்டு அப்பர் வாட்டருக்கு வரேன் அடிக்கடி. அவ்வளோதே. இப்போ இதை வச்சு சுற்றி இருக்கிறவரை நான் மீன் பண்ணுவேன். என்னடே கொஞ்ச நேரம் கூட தாண்டி நான் பண்ணது. ஓகே, ரெஸ்பிரேஷன் ஹெல்மெட்டோட இருக்கேன், பார்க்கலாம். ஒரே லெவல் கூட என்னமோ எனக்கு ஃப்ளிண்ட் ட்ராப் பண்ணல. தற்கொலை சை. 25% சான்ஸ் இருக்கு நானுங்க மக்களே. ஏன் நீ சொன்னதெல்லாம் பொய்யாடா? ஃப்ளிண்ட்டு ஒரே ஃப்ளிண்ட்டு தான் ஒரு நாளில் கிடச்சிருக்கு. ஓகே இல்லை, ஃப்ளிண்ட்டு இன்னொரு ஃப்ளிண்ட்டு. இப்போ இதுக்கு மேலே போயிடலாம். ஊப், கொஞ்சம் தான் காற்று வாங்க வேண்டியதாக இருக்குது. ரெஸ்பிரேஷன் ஹெல்மெட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தம்பி அண்டர் கிரவுண்டுக்கு போ, அப்படியே நில்லு போதும். ஐயா அங்கே ஒரு ஃப்ளிண்ட்டே. எனக்கு வேணும் ஃப்ளிண்ட் அப்படியே மேலே போகுது. இன்னொரு ஃப்ளிண்ட்டா ஹேட்ரிக் வருமா? வரல. டர்டேடா மீன் பண்ண சொன்னேன், ஃப்ளிண்ட்டு வேணும்னு கேட்டேன். அஞ்சு ஃப்ளிண்ட், அதாவது 25% கிடச்சிடுச்சு. எந்தெந்த கிராவெல்லாம் ஃப்ளிண்ட் இருக்குமோ தண்ணியில் ஃப்ளோட்டிங்கில் இருந்தால் ஸ்லோவாக மீன் பண்ணுவான், இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக மீன் பண்ணுவான். சிடவனாக இருந்தானா கரெக்டாக பண்ணுவான். தண்ணியில் மிதண்டே மீன் பண்ணால் ஸ்லோவாக பண்ணுவான். ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 25 கூட கிடைக்காது. சரி, இப்போ ஒரு பஃப்லின்ட்டு சேம் ஃபைன், நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ரெஸ்பிரேஷன் டு ஹெல்மெட் இருக்கிறதுனால ஏதோ ஓடுது மக்களே பொழுப்பு. ஆனால் அவ்வளோதான், தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் தான் ட்ரௌனே ஆகிருப்போம் மொத்தமாக. நோ ஃப்ளிண்ட், லிட்ரலி இவ்வளோ நேரம் பண்ணியும் ஃப்ளிண்டே கிடைக்கல. உங்களுக்கு 20 ஃப்ளிண்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிற மக்களே.